சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் 3 விமானங்கள் 3 மணி நேரம் தாமதமாக இருக்கிறது. இதனால் பயணிகள் அவதியடைந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கசாலி இணைந்திருக்கிறார். கசாலி, வணக்கம். என்ன காரணம்? விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மீனம்பாக்கம் விமானத்திலிருந்து இன்று காலை 6 மணிக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் 3 மணி நேரம் தாமதமாக 8:05 மணிக்கு புறப்பட்டது. அதேபோல் காலை 8 மணிக்கு செல்ல வேண்டிய விமானம் 11 மணிக்கும் 11 மணிக்கு செல்ல வேண்டிய விமானம் 2 மணிக்கும் புறப்பட்டு செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது டெல்லிக்கு செல்லக்கூடிய அதிகாரிகள் மற்றும் அலுவல் பணியாக செல்லக்கூடியவர்கள் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். இந்த 3 விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று காரணங்கள் நிர்வாக காரணங்களுக்காகவும் மோசமான வானிலை காரணமாக தாமதமாக புறப்பட்டு செல்வதாகவும் ஏர் இந்தியா அதிகாரிகள் தெரிவிக்கிறார். மேலும் டெல்லிக்கு தொடர்ந்து விமானங்கள் தாமதமாக செல்வதால் மாலைகளிலும் டெல்லி செல்லக்கூடிய விமானங்களும் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கிறார்கள். விமான தாமதங்கள் குறித்து பயணிகள் விமான நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு தெரிந்து கொண்டு விமான நிலையம் வருமாறும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கசாலி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.